தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, வருமானம் இல்லாதவர்களும் சேமிக்கலாம் அப்படின்னு. இது எப்படி சாத்தியம்? வருமானமே இல்லாமல் சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். சேமிக்கணும் அப்படின்னா கையில் பணம் நிறையா இருக்கணும், லட்சத்தில் சம்பளம் வாங்கணும், கோடியில் புரண்டா மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம முதல்ல மாற்றணும். நம்மளாலையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு முதல்ல வரும். இப்போ வருமானம் இல்லாமல் ஒருத்தர் வீட்டில் இருக்காங்கன்னா அது அவங்களோட சூழ்நிலை, ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். பெரும்பாலும் இல்லத்தரசிகள்லாம் பார்த்தாங்கன்னா நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேங்கிற கில்ட்டி அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்களை கவனிச்சுக்கிறீங்க. அதனால் நீங்கள் தான் மிகப்பெரிய வேலை செய்யக்கூடிய ஒரு உழைப்பாளி. அதனால் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வேண்டாம். சரி, நமக்கெல்லாம் இந்த வருமானம் இல்லாதவங்களுக்கெல்லாம் எப்படிங்க சேமிக்க முடியும் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச 5 ஐடியாஸ், அதாவது யூஸ்வலாக நிறைய ஐடியாஸ் இருக்குது. வருமானமே இல்லாமல் சேமிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. அதில் எனக்கு முதல்ல தோணுன 5 விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். பொதுவாக வீட்டில் இருக்கோம், நம்ம சும்மா இருக்கோங்கிறத விட, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு குடும்பத்துக்காக உழைக்கிற உழைப்பாளி நம்ம கையில் மாதமோ இல்லை வாரமோ ஒரு 1000, 2000 இல்லை ஒரு 500 கூட அவங்கவுங்க குடும்பம் இதுக்கு ஏற்ற மாதிரி பணம் இருக்கும். பணம் நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸு, காய் வாங்குகிறோம், இல்லை ஒரு மளிகை கடைக்கு போய் மளிகை சாமான்லாம் வாங்குகிறோம், இல்லை பால் கடைக்கு போய் பால் வாங்குகிறோம். இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்க நேரிடும். ஒவ்வொருத்தரோட பழக்கம் பொறுத்து வாரம் ஒரு முறை வாங்குறவங்க இருக்காங்க, மாதம் ஒரு முறை வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையில் ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் இந்த 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்குகிறோன்னா, அந்த 1000 ரூபாய் கையில் எடுத்துகிட்டு போகும்போதே நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும்னா, இதில் சிறிது தொகையாவது நான் திருப்பி கொண்டு வரணும் சேமிப்புக்காக அப்படிங்கிற எண்ணம் வரணும். இப்போ 1000 ரூபாயில் ஒரு 50 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு வாரம் 50 ரூபானே வச்சுக்கோங்க. அப்போது ஒரு மாதத்தில் எவ்வளோ வரும்? 200 வரும். அப்போனா வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 2400 வரும். நினச்சி பாருங்க, கடைக்கு எடுத்துகிட்டு போகிற காசில் நம்மளால் 2400 சேமிக்க முடியுது. அப்போ சேமிப்பு பெரிய தொகையில் தொடங்குறது இல்லைங்க, மீதமாக வர சின்ன தொகையில் கூட நம்ம தொடங்கலாம். 2வது ஐடியா என்னன்னு பார்க்கலாங்களா? பயண செலவுகள். பொதுவாக இப்போ இருக்கிறதுல எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப், எல்லோரும் டிப்ரெஷனில் இருக்காங்க. கொஞ்சமாவது வெளியில் பயணப்படுவோம். ரொம்ப வெளியில் ட்ராவல் பண்ணலன்னா கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போவோம், ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறது, திருவிழானா போகிறது, அது மாதிரி சம்மர் லீவில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு தீம் பார்க் போகிறது மாதிரி ஏதாவது ஒரு ட்ராவல் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லைங்களா? அப்போ வெளியில் செல்லும் போது நமக்கு தேவையான தண்ணீர், பழங்கள்லாம் வீட்லேயே இருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி காலையில் போயிட்டு ஈவினிங்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடுவோம். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களோ, டாக்ஸியில் போகிறீங்களோ, இல்லை ஓன் காரில் போனால் கூட எப்போவும் வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் வாட்டர் பாட்டில் அவைலபிள் தான் இல்லைங்களா? நமக்கு தேவையான நம்ம வீட்டு குடிநீரையே நம்ம வாட்டர் பாட்டிலில் நிரப்பிட்டு வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸையே எடுத்து நீங்கள் பேக் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வெளியில் போய் அந்த செலவுகளை குறைக்கலாம். அந்த தண்ணீர் பாட்டில் தான் வாங்க போவோம், பக்கத்துலேயே சிப்ஸ் பேக்கெட் இருக்கோ அதையும் சேர்த்து வாங்குவோம். பையனுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு போவோம், பேக்கட் ஐட்டமும் ஆயில் ஐட்டமும் வாங்கி கொடுப்போம். அப்போது ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும், சேமிப்பும் கிடைக்கணும். அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ பிளானாக இன்றைக்கி நம்ம போகிறோமே என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி யோசித்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை குழந்தைங்கள வச்சுருப்போம், இல்லைன்னா டயப்பர் போட்டு யூஸ் பண்ணுற குழந்தைங்கள வச்சுருக்கோம் அப்படின்னா வீட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பெரிய பேக்கெட்டாக வாங்கினா நமக்கு விலை கம்மின்னு சொல்லிட்டு பெரிய டயப்பர் பேக் வாங்கி வச்சுருப்போம். ஆனால் வெளியில் போகும்போது என்ன பண்ணுவோம், ப்ரீ பிளான் எதுவும் இல்லாதனால அவசரத்துக்கு அப்படியே பாப்பாவை டயப்பர் போட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம். இப்போ அங்கே போயிட்டு நமக்கு டயப்பர் மாற்றணும்னா ஐயோ டயப்பர் எடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பக்கத்தில் கடையில் போய் மினிமம் 2 பீஸ் இருக்கிறது 3 பீஸ் இருக்கிற டயப்பர் பேக்கெட்டும் வாங்குவோம். இப்போ இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் இல்லைங்களா? அதனால இது மாதிரி விஷயத்தில் கூட நம்ம பணத்தை மிச்சம் பண்ணலாம். 3வது ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பரிசாக கிடைக்கிற பொருள்.
அதாவது பணம் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக குழந்தைங்கள வச்சுருக்கவங்களும் சரி, இல்லை நம்மளும் சரி, அம்மா வீட்டுக்கு போகும்போதோ இல்லை தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், பிறந்த நாளுங்கும் போது கண்டிப்பாக அவங்க அன்பை காமிக்கிற விதமாக பணம் வச்சு கொடுப்பாங்க குழந்தைங்க கையிலலாம். கரெக்டுங்களா? இப்போ வருஷத்தில் பணம் வச்சு கொடுக்குறது ஒரு 500 சேர்ந்தாலும் இல்லை ஒரு 1000, 300 எந்த தொகை சேர்ந்தாலும் நம்ம நல்லா யோசிக்க வேண்டியது, பரிசாக வந்த பணம் வந்து செலவுக்காக இல்லை, அது சேமிப்புக்குன்னு சொல்லி அந்த சிறிய தொகைகளையும் நம்ம சேமித்து வைக்கலாம். இதுதான் 3வது. நமக்கு பரிசாக பணமாக வந்துச்சுன்னா செலவு பண்ணக்கூடாது. அடுத்து 4வது, குடும்ப பட்ஜெட்டில் நம்ம சேமிக்கணும். குடும்ப பட்ஜெட்டெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து சில ஃபேமிலிங்கிறத விட பல ஃபேமிலியில் வந்து இந்த மந்த்து சம்பளம் வந்ததுமே என்னென்ன செலவெல்லாம் இருக்குது ஒரு லிஸ்ட்டு போடு அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் உட்காந்து லிஸ்ட்டு போட்டு எழுதுவாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குடும்பத்தில் வருமானம் ஈட்டிட்டு வராங்களா, சம்பாதிக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் ஓப்பனாக மனம் திறந்து கேட்கணும். நான் வந்து சேமிக்கலான்ட்டு இருக்கேன், அதனால வந்துட்டு எனக்கு மாதம் 1000 ரூபாவோ இல்லை வாரம் 100 ரூபாவோ எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டு வாங்குங்க. உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம். அப்பா நான் வந்து சேவிங்ஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன்ப்பா, ஆனால் எனக்கு வாரம் ஒரு 100, ஒரு 200, அவங்கவுங்க அப்பாவோட இன்கம் உங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க கணவரோட இன்கம் தெரியும். வார வருமானம் வாங்கலாம் தான் வாரம் வாங்கலாம், மாத வருமானம்னா மாதம் எனக்கு இவ்வளோ கொடுங்க நான் சேமித்து வைக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு குடும்ப பட்ஜெட்லேயும் அதையும் சேர்த்திக்குவாங்க. அப்போ குடும்ப பட்ஜெட்லேயும் உங்களுக்கு ஒரு சேமிப்பு வந்துடுது. வீட்டில் இருக்க பழைய பொருள்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரு, பழைய புக்ஸு, கார்ட்போர்ட் பாக்ஸு, பிளாஸ்டிக் கண்டெய்னரு, தேங்காய் தொட்டி, இது மாதிரி ஸ்கிராப் ஐட்டம்ஸ்லாம் நம்மலாம் அப்படியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணுவோம். இதையெல்லாம் ஸ்கிராப் ஐட்டம் வாங்குறதுக்குன்னு ஒரு கடைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களையும் சரி டவுன் சைட்லையும் இப்போல்லாம் வந்துட்டு வண்டியில் வந்து வாங்க பழகிட்டாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே தூக்கி போட்டு என்விரான்மெண்ட் இதுவும் பண்ணுறதுக்கு பதிலாக அது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு பாக்ஸோ ஒரு பையோ போட்டு அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் என்னைக்கு நீங்கள் அது மாதிரி வண்டியோ இல்லை கடைக்கோ உங்களால் போக முடியுதோ போட்டால் அதிலிருந்து ஒரு இன்கம் வரும். அப்போ இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கிறத விட சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா எந்த வகையில் நம்ம கையில் பணம் வந்தாலும் நம்மளால் சேமிக்க முடியும். அதுலேயும் இந்த கடைசி 5வது பாயிண்ட் கேட்டிங்களா, ஸ்கிராப் ஐட்டம்ஸ்லேருந்து கூட நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அது மாதிரி முதல்ல சேமிக்கணுங்கிற எண்ணம் தான் முக்கியங்க.